ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிசம் செகண்ட் செம் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் தி ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பாஸ் அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் ₹5,000, depreciate machinery by 1,000, interest on capital at 5% capital ₹20,000, interest on drawings ₹50, ரிட்டர்ன் ஆஃப் பேட் டெப்ஸ் 500 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம கோல்டன் ரூல்ஸ் தெரிஞ்சாலே ஈஸியாக அட்டன் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட்ஸோட பேசிக்கே அதுதான். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்ன்னு சொல்லும் போது எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ்லாம் நம்ம டெபிட் பண்ணணும், தென் இன்கம் அண்ட் கெயின்லாம் கிரெடிட் கொடுக்கணும். இதுதான் பேசிக் ஃபார்மேட்டு. அப்படின்னும் போது எக்ஸ்பென்சஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். அப்போ வேஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இப்போ நரேட் பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரொவைடட். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம கோல்டன் ரூல்ஸ் படி எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ரிஷியேட் மெஷினரி பை ₹1,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ்லாம் நம்ம டெபிட் பண்ணுவோம், இன்கம்லாம் கிரெடிட் கொடுப்போம். ஸோ அந்த பேஸில் இது வந்து நமக்கு லாஸு. அப்போது டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு மெஷினரி அக்கௌண்ட், அதாவது அசட்டோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து அது கிரெடிட் கொடுப்போம். அந்த பேஸில் மெஷினரி அக்கௌண்ட் கிரெடிட்டார் ₹1,000. இதுக்கான நரேஷன் பார்த்தீங்கன்னா depreciation provided by machinery, provided on machinery. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% கொடுத்துருக்காங்க. கேபிட்டலோட வேல்யூ 20,000 சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கான என்ட்ரிஸ் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு, ஸோ லைபிலிட்டியோட வேல்யூ நம்ம டிக்ரீஸ் ஆகும்போது ஃபஸ்ட் என்ட்ரி நான் சொல்லிடுறேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், அதாவது 20,000லேருந்து நம்ம 5% கால்குலேட் பண்ணோம். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ₹1,000 கிடைக்குது. டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ₹50 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான என்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அக்கௌண்ட் கிரெடிட்டார்.
பார்ட்னர் கேபிட்டல் பேலன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதால நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம். டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேட் டெப்ஸ். ஸோ பேட் டெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 500 rupees ரிட்டன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இப்போது பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சண்டே டெட்டார்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஸோ பேட் டெப்ஸ் நம்ம ஏன் டெபிட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ்லாம் வந்து நம்ம டெபிட்டில் கொண்டு வரணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 500 கொண்டு வரோம். ஓகேங்களா? பேட் டெப்ஸ் ரிட்டன் ஆஃப்.